மலைகளிலும் காடுகளிலும் விளையக்கூடிய மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு அறிந்து உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஈஸ்வர மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அரிஸ்டோலைக்கியா ஸ்பீஷீஸை சேர்ந்த ஒரு செடி வகை தாவரத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஈஸ்வர மூலிகை அப்படிங்கிற பேர் கேட்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா, பாம்பு கடி விஷத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு இதை சொல்லலாம். இந்த ஈஸ்வர மூலிகை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரை. அதே போல் ஈட்டி எப்படி இருக்கோ இலைகளுடைய அமைப்பு அதே போல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தாவரத்தை செடியிலேருந்து பறித்து மேலே இப்படி தூக்கி பார்த்தோம்னா எப்படி குருவி கூட்டு நமக்கு மேலேருந்து தூக்கணாங்குருவியுடைய கூட்டு எப்படி தொங்கி கொண்டு இருக்கிறதோ விதைகளும் காய்களும் அழகாக கீழே தொங்கி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வட இந்தியாவில் இதோட மருத்துவ குணம் தெரியாமலேயே இதோட அழகான பூக்களுக்காகவும் அந்த தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய பழுப்பு நிறமான அந்த ஒரு விதைகளுக்காகவும் அந்த அழகுக்காக இதை நிறைய இடங்களில் ஆர்னமெண்டல் பிளானாக யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஈஸ்வர மூலிகையை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட ஆடு தீண்டா பாலையுடைய குணத்தை ஒத்திருக்கக்கூடிய அதே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் கூட இதோடைய மருத்துவ குணங்கள் அதே போல் மருந்துக்காக உபயோகப்படுத்துகின்ற வழிமுறைகள் அப்படிங்கிறது சற்றே வேறுபட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஈஸ்வர மூலிகை அப்படிங்கிறது பார்க்குறீங்கன்னா பொதுவாக மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் குறிப்பாக புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் இது சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இப்போ நம்மெல்லாம் நினச்சிக்கிறோம் இன்றைக்கு தான் மது பழக்கமும் போதை பழக்கமும் அதிகமாக இருக்கிறது, அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே குடிப்பழக்கமும் மது பழக்கமும் போதை பழக்கமும் மனிதனுக்கு மிக அதிக அளவில் இருந்து வந்திருக்கிறது. அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த ஈஸ்வர மூலிகை. இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முக்கியமான ஒரு மூலிகையாக சொல்லப்பட்டிருப்பது. இப்போது நம்ம ராவணன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்தில் வருகின்ற ராவணன் அவர் அர்க்க பிரகாசம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஆயுர்வேத புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த அர்க்க பிரகாசம் புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பது என்னென்னா, இன்றைக்கு நம்ம செய்கின்ற டிஸ்டிலேஷன் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மூலிகையுடைய மருத்துவ குணத்தை எவ்வாறு தண்ணீராக பிரித்தெடுப்பது, அதை எவ்வாறு மருந்தாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கின்ற ரொம்ப அட்வான்ஸ்டு ரிசர்ச்சோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தகம் அந்த அர்க்க பிரகாசம். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்வர மூலிகையை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள் மிக மிக பிரசித்தமாக இருக்கிறத பார்க்குறோம். 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து அதில் 100 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஈஸ்வர மூலிகையை 4 நாட்கள் வெயில் வைத்து ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு அதை கொதிக்க வைத்து அதிலிருந்து வரக்கூடிய ஆவியை குளிர வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு அர்க்கம்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம், லிக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ட்ராக்டை 30 சொட்டுக்கள் வரை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுடன் கலந்து குடிக்கின்ற பழக்கம் இருப்பவர்களுக்கோ அல்லது போதை மருந்து பழக்கம் இருப்பவர்களுக்கோ தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தோமேயானால் ஒரு 6 மாத காலத்திலேயே அவர்களுடைய குடிக்கின்ற ஒரு தேவை இருக்கின்ற ஒரு மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரபலமானவர்கள் நிறைய பேர் கூட இன்றைக்கு இறந்து போகின்ற ஒரு நோய் கல்லீரல் நோயின்னு சொல்லுவாங்க. இந்த லிவர் சிரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட மிக வேகமாக குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான மருந்து எதுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வர மூலிகையிலிருந்து சப்ளிமேஷன் சொல்லக்கூடிய அல்லது டிஸ்டிலேஷன் சொல்லக்கூடிய முறையில் பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு மருந்துக்கு அந்த சக்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்னோடய ப்ராக்டிஸில் கூட நிறைய லிவர் சிரோசிஸ் சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது வழக்கமாக கொடுக்கக்கூடிய மருந்துகளை காட்டிலும் ஈஸ்வர மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்துகளை கொடுக்கும்போது அவங்க உடம்பில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள், கால்களில் உள்ளங்கைகளில் மட்டும் வெடிப்பு ஏற்பட்டு அரிப்பு ஏற்படுகின்ற நோய்கள், அல்லது ஒவ்வொரு மூட்டுகளுக்கு பின்புறத்திலேயும் மட்டும் அரிப்பு ஏற்படக்கூடிய நோய்கள்,
இந்த நோய்கள் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தோடு தொடர்புடைய நோய்களாக இருக்கிறது. மன அழுத்தத்தோடு தொடர்புடைய நோய்களாக இருக்கும்போது அந்த நோய்களுக்கு வழக்கமாக தோள்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த மருந்துகளும் முறையான வகையில் அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இருக்கும்போது இந்த வகையான தோல் நோய்களை குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த மருந்து இந்த ஈஸ்வர மூலிகை. பொதுவாக நம்ம கிராமங்களில் கூட நிறைய இடங்களில் பார்க்கலாம். தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது இந்த ஈஸ்வர மூலிகையை நல்லா எடுத்துகிட்டு வந்து அரைச்சி சாறு எடுத்துருவாங்க. அந்த சாரோட சுத்தமான பசுனை சம அளவு சேர்த்து அதை கொதிக்க வைத்து நெய் பதத்தில் இறக்கி அந்த நெய்யை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மண்டலம் அளவுக்கு காலையில் ஒரு வேளை ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாட்டு வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் கொடுக்கக்கூடிய ரொம்ப காமன் ஹெர்ப்னு இதை சொல்லலாம். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தோல் நோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள், அந்த தோல் நோயினால் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதனால் ஏற்படுகின்ற தழும்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இவை எல்லாமே படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும், படிப்படியாக குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல் அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய தோல் நோய், மாலை நேரங்களில் உடலில் முள்ளு குத்துவது போல் சுள்ளுன்னு இருக்கும். ஏதோ குத்துகிறதே அப்படின்னு சொல்லி சொரிஞ்சிட்டோன்னா அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வரி குதிரைக்கு வர மாதிரி வெள்ளை வெள்ளையாக கோடு கூட ஆயிரும், வீங்கிரும். ஆனால் ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருந்ததா அப்படிங்கிற அளவுக்கு முழுமையாக மறைந்து போயிருக்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு நோய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அர்டிகேரியா. இந்த அர்டிகேரியாவை குணப்படுத்துவதற்கு மிகச் சிறப்பான மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வர மூலிகை தான் சொல்லணும். இந்த ஈஸ்வர மூலிகையுடைய சூரணம் இன்றைக்கு நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாகவே கிடைக்கும். அதை நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. நல்ல தேங்காய் எண்ணெய் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு எடுத்து அதில் இந்த 100 கிராம் பொடியை போடுங்க. அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி மாடியில் வெயிலில் வந்து 48 நாட்கள் வைங்க. அதன் பிறகு வடிகட்டி அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து உடல் முழுவதும் தடவி ஒரு மண்டலம் தினசரி குளித்து பாருங்கள். அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய அந்த தோலை அரிப்படுத்தக்கூடிய அந்த நோய் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த ஈஸ்வர மூலிகையை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போதை மருந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிப்படுவதற்கும், குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கும், ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் மற்றும் தோல் நோய்களுக்கும், அர்டிகேரியான்னு சொல்லுகின்ற அலர்ஜி தோல் நோய்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாளுக்கு நாள் பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றது இந்த சமூகத்தில். எனவே இந்த பிரச்சனைகளை கண்டு நாம் ஒதுக்கிக் கொள்ளாமல் அவற்றில் நாம் எவ்வாறு ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் இளையராஜாவை பற்றி பேசலாம். இளையராஜாவை பற்றி நாம் இன்று பேசுவதனுடைய ஒரு பொருத்தப்பாடு என்பது, சமீபத்தில் அவருக்கு மத்திய அரசினுடைய பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பத்ம விபூஷன் விருதின் மூலமாக அவருக்கு புதிய பெருமைகள் எதுவும் வந்துவிடவில்லை என்ற போதும் அவர் அடைந்த பெருமைகளுக்கான ஒரு சிறிய அங்கீகாரம் என்று தான் அதை நாம் கொள்ள வேண்டும். அல்லது பத்ம விபூஷன் விருதிற்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். தமிழகம் எத்தனையோ விதமான மகத்தான கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது, வரலாற்று சிறப்புமிக்க மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மாபெரும் சாதனையாளர்களை ஈன்ற பெருமை தமிழகத்திற்கு உண்டு. தமிழர்களுடைய கலைமரபும் அவர்களுடைய பண்பாட்டு மரபும் இன்றென்றும் அது பெருமளவிற்கு உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய சான்றுதான் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்றவர்களுடைய ஒரு வெற்றிகளும் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய புகழும் என்று சொல்லலாம். இந்த பத்ம விபூஷன் விருது என்பது இளையராஜா அடைந்த சிகரங்களுக்கு அவருடைய ஒரு மிகச்சிறிய ஒரு அங்கீகாரம் என்று தான் நான் சொல்வேன். அவருக்கு உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு முன்னதாகவே இளையராஜா அவர்களுக்கு ஆஸ்கார் விருது கிடைப்பதற்கான எல்லா நியாயமும் இருந்திருக்கிறது. அல்லது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விருதை இளையராஜாவுக்கு கொடுத்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் 1975 வெளிவந்த அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலமாகவே ஒரு மகத்தான ஒரு இசைக்கலைஞன் தான் என்பதை இளையராஜா உலகத்திற்கு தெரிவித்தார். அதற்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகை கட்டியாண்டார் என்று சொல்ல வேண்டும். தமிழ் திரையுலகை கட்டியாண்டார் என்று சொன்னால் அது சிறிய வார்த்தை. தமிழ் சமூகத்தை கட்டியாண்டார், தமிழர்களுடைய பண்பாட்டை அவர் ஆட்சி செய்தார். இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுடைய வாழ்வில் அவருடைய பாடல்கள் ஒலிக்காத தருணங்களே இல்லை என்கிற அளவிற்கு
உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மாவினுடைய குரலாக, அவர்கள் இதயத்தின் குரலாக இளையராஜா மாறினார் என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ் இசை என்று சொன்னால் அது இளையராஜா தான் என்கிற அளவிற்கு அவர் ஒரு மகத்தான ஒரு சாதனையை அவர் இங்கே உருவாக்கி காட்டினார். அந்த சாதனை என்பது இன்றைக்கும் தமிழர்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தில் இளையராஜாவிற்கு நாம் கொடுத்த இந்த தாமதமான அங்கீகாரம் என்பதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். நம்முடைய கலைஞர்கள் ஏன் முன்கூட்டியே கௌரவிக்கப்படுவதில்லை, ஏன் கொண்டாடப்படுவதில்லை என்கிற வருத்தம் மேலிடுகிறது. இளையராஜா ஒரு பத்ம விபூஷனை பெறுவதற்காக இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. அவர் எப்போதும் அவர் இந்த விருதை அவர் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் தான். அதோடு மட்டுமல்ல, நான் ஆஸ்கார் விருதுக்கெல்லாம் அவர் தகுதியானவர் என்று சொன்னபோது அது உயர்ந்த வெற்றி அல்ல. அவர் தமிழ் திரைப்படங்களில் மட்டும் இசையமைத்ததன் காரணமாக அல்லது தென்னிந்திய மொழிகளில் மட்டும் அவர் இசையமைத்ததன் காரணமாகவும் அவர் தேசிய அளவிலான அல்லது ஒரு உலக அளவிலான அங்கீகாரங்களை பெற முடியாமல் போய்விட்டது. உலகத்தின் எந்த ஒரு மகத்தான கலைஞனுக்கும் அவர் ஈடானவர். பீத்தோவான் போன்ற மிகப்பெரிய இசை மேதைகளுக்கு நிகரானவர் இளையராஜா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழராக அவர் இருப்பதனாலேயே அவருக்கான இடம் என்பது மறுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிராகரிப்புக்கும் மறுப்பிற்கும் நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம். நாம் இளையராஜாவிற்காக நாம் எங்கு குரல் கொடுத்திருக்க வேண்டுமோ அங்கு குரல் கொடுக்கவில்லை, அல்லது அவருடைய எங்கு நாம் தூக்கி பிடித்திருக்க வேண்டுமோ அங்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தூக்கி பிடிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏராளமானவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் இளையராஜாவிற்கு உருவாக்கப்பட்டிருந்தால் இளையராஜாவினுடைய இசை என்பது ஒரு உலகளாவிய இசையாக மாறியிருக்கும். இளையராஜா அப்படி என்ன மாயங்களை தன்னுடைய இசையில் செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவதாக அவர் ஒரு அசலான தமிழ் கலைஞன், ஒரு அசலான திராவிட கலைஞன் என்று சொல்ல வேண்டும். அவருடைய இசையில் தமிழ் மண்ணினுடைய வாசனைகள் எங்கெங்கும் பரவி இருக்கின்றன, தமிழ் மண்ணினுடைய நிறங்கள் எங்கெங்கும் ஒட்டி இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் தமிழன் தன்னுடைய பூர்வீக நினைவுகளை அடைகிறான். தன்னுடைய சொந்த வாழ்வினுடைய சொந்த நிலத்தினுடைய நினைவுகளை தமிழன் மீட்டுக்கொள்வதற்கு இளையராஜாவினுடைய பாடல்கள் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இளையராஜா தமிழ் மண்ணிலிருந்து உருவாகி வந்த அல்லது தமிழ் மண்ணின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மலையைப் போல் வந்து பொழிந்த ஒரு மகத்தான கலைஞன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த கலைஞனை நாம் கொண்டாடுவது உண்மையிலேயே ஒரு பத்ம விபூஷனால் மட்டும் அது நின்றுவிடக்கூடாது. அவர் உண்மையில் ஒரு தேசிய அளவிலான ஒரு கலைஞர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இளையராஜாவினுடைய இசைக்குள் அது வெறுமனே ஒரு நாட்டார் இசை மட்டுமல்ல, மாறாக நாட்டார் இசையில் இருக்கக்கூடிய அந்த செவ்வியல் தன்மையை, கிளாசிக் என்று சொல்வார்கள், அந்த கிளாசிக் அம்சத்தை வெளியே கொண்டு வந்தவர் இளையராஜா தான். அப்படி இருக்கிற போது தமிழ் மரபு என்பது அது ஒரு செம்மாந்த மரபு. எப்படி நாம் தமிழை செம்மொழி என்று சொல்கிறோமோ அதே போல் நம்முடைய கலை மரபும் ஒரு செம்மாந்த மரபு, செவ்வியல் தன்மை கொண்ட ஒரு மரபு என்பதை இளையராஜா இந்த உலகிற்கு காட்டினார். அந்த செவ்வியல் தன்மை தான் தமிழ் இசையை, தமிழ் திரை இசையை இன்று ஒரு மகத்தான இசையாக மாற்றியது என்று சொல்லலாம். தன்னுடைய இசையின் மூலமாக அந்த செவ்வியல் மரபை அவர் மீட்டதுடன் இளையராஜா கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, மேற்கத்திய இசை அனைத்தையும் அவர் தன்னுடைய இசைக்குரிய குறிப்புகளுக்குள் ஒரு எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் கலந்தார். அப்படி கலந்ததன் மூலமாக ஒரு புது வகையான ஒரு இசை வடிவத்தை அவர் தமிழுக்கு உருவாக்கினார், தமிழ் மக்களுக்கு உருவாக்கினார். இளையராஜாவினுடைய இசை அல்லது அவருடைய பாடல்கள் என்பது இன்றைக்கு எவ்வளவு காலத்திற்கு பிறகு திரும்ப கேட்டாலும் கூட அவர் எப்போதோ அமைத்த பாடல்கள் கூட இன்றைக்கும் அதே புதுமையுடன் இருக்கின்றன, அதே வசீகரத்துடன் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இளையராஜாவுடைய எந்த பாடலும் இதுவரைக்கும் பழசானதாக மரபு இல்லை, வரலாறு இல்லை. அந்த அளவிற்கு அவர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இசையமைத்த பாடல்கள் கூட இன்றும் அத்தனை புதுமையோடு சமகாலத்தன்மையோடு இருக்கிறது என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய காலம் கிடந்த மகத்தான கலைஞர் என்பதை நாம் உணர முடியும். அவருடைய இந்த பத்ம விபூஷன் என்பது உண்மையிலேயே இளையராஜா என்ற மகத்தான கலைஞரை தேசிய அளவில் இனம் காட்டும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் முதல்வர் புரொஃபசர் டாக்டர் கே. கிருஷ்ணமூர்த்தி.
ஒரு வேளாண் துறை முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையில் வேளாண்மை அப்படிங்கிறது என்ன, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம மறுபடியும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும், இப்படி பல கருத்துக்களை நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையில் இங்கே நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் சார். நன்றி, மகிழ்ச்சி. வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த நாடுன்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய பிரதான தொழில் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் சிறப்பாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு மறுபடியும் அதை நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு போக வேண்டிய கட்டாயமான ஒரு சூழலில் இருக்கும். அக்ரிகல்ச்சர் தான் இன்னைக்கு இனிமேல் எதிர்காலம் அப்படின்னு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த துறை நோக்கி இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னாலும் விவசாயம் அப்படிங்கிறது என்ன, இது ஏன் வந்து இன்னைக்கு விவசாயிகள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்த சந்ததியினரே வேற ஒரு தொழிலை தேடி போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் இயற்கை முறை விவசாயத்தை பற்றி இன்னைக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிற செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். இந்த விவசாயம் என்ன, இயற்கை விவசாயத்தை நம்ம ஏன் மறுபடியும் கடைபிடிக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நம்ம இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கோம், இப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல வேளாண்மை அப்படின்னு இந்த துறையோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். பல தொழில்கள் இருக்கின்றன. திருவள்ளுவர் கூட உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் உழவுங்கிறது தான் முதல்ல சொல்கிறாங்க அவங்க. அப்போ உழவு இல்லைன்னா வந்து உணவு உற்பத்தி இல்லை. உணவு உற்பத்தி இல்லைன்னா மக்கள் பசியால் வாடக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்கள் நம்ம சொல்லணும், டாக்டர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. டாக்டர்கள் வந்து ஏதோ ஒரு நோய் வருது, காய்ச்சலோ ஏதோ ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க, நோய் சரியாது, அதோட மறந்துடுறோம், திருப்பி எதாவது வந்து மறுபடியும் செய்யணும். ஆனால் மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை ஒரு நோய் வருகிறது. அந்த நோய்க்கு பேர் பசின்னு பேர், அது பசிப்பிணின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பசிப்பிணிக்கு மருந்து கொடுத்தா தான் சரியாகும். பசிப்பிணிக்கு மருந்து என்ன, உணவு. இப்போ அந்த உணவை யார் தயாரிக்கிறாங்க சொன்னால் இந்த வேளாண் பெருமக்கள் தான் தயாரிக்கிறார்கள். அப்போ உண்மையாக பார்க்க போனால் எப்பவுமே நிரந்தரமாக மருத்துவர்களாக இருப்பது இந்த வேளாண் பெருமக்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த கருத்தை வந்து யாரும் அதிகமாக நினைக்கிறது இல்லை. அதை நம்ம நினச்சி இதை உணர்ந்தாவே வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தையும் இன்றியமையாமையும் அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதுக்கு பெருமை கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேளாண்மை மிகச்சிறந்த ஒரு தொழிலாக தான் இருந்தது. அப்போ என்ன ஆகிப்போச்சு, நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நசிந்து இது ஓரளவுக்கு நான் வந்து மற்றவரை குறை சொல்லவில்லை, நம்முடைய கொள்கை அது மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நம்ம இந்தியாவினுடைய ஒரு எக்கானமியே அக்ரேரியன் எக்கானமி என்று சொல்லக்கூடிய வேளாண்மை பொருளாதாரத்தை சேர்ந்தது. ஆனால் முன்னால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படி எடுத்துக்காமல் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அது இண்டஸ்ட்ரியல் எக்கானமிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போகாமல் இருந்திருந்தால் இப்போ இன்றைக்கி வேளாண்மை பொருளாதாரமே மிகச்சிறந்த முறையில் இருந்திருக்கும், வேளாண்மை சிறந்த முறையில் இருந்திருக்கும். ஒன்று. இரண்டாவது, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. 5000-10,000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பாரம்பரியத்தை வேளாண்மையில் கடைபிடித்து வந்தோம். ஆனால் நடுவில் என்ன ஆகிப்போச்சுன்னா மேலை நாடுகள் சில கொள்கைகளை வச்சுருந்தாங்க, அவங்க சில முறைகளை பின்பற்றிருந்தார்கள். அந்த முறையில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து உரங்கள் போட்டு மிக அதிகமாக உற்பத்தி செய்து பயிர்களை உற்பத்தி செய்து அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய உரங்களை போட்டு பயிர்களை உற்பத்தி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா மனிதனே வந்து அதிகமாக உணவு உட்கொண்டால் நோய்க்கு ஆளாவான். ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி, 4 வேளை உண்பவன் துரோகி என்று சொல்லணும். அதனால் என்ன உணவு அதிகமாகும் போது உங்களுக்கு நோய் கண்டிப்பாக வரும். அது வந்து மனிதனுக்கு மட்டுமல்ல பயிர்களுக்கும் பொருந்தும். ஸோ அப்போ என்ன ஆகிப்போச்சு, அதிகமாக உணவு கொடுக்கும்போது அதுக்கு வந்து நோய் வந்தது, பூச்சியெல்லாம் வந்தது. ஸோ இந்த பூச்சி நோய் கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அதுக்காக வேண்டிய மருந்துகளை அவர் கண்டுபிடித்தார்கள். அதுக்கு தனியாக இண்டஸ்ட்ரி வச்சு பெரிய லேபரட்டரிஸ்லாம் வச்சு பண்ணாங்க. ஸோ பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு சிலர் தான் கட்டுப்படுத்த முடிஞ்சதுங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. எப்படின்னா இயற்கைன்னு அங்கே தான் வருது. இயற்கை என்ன பண்ணுறதுன்னா எல்லோருக்கும் இயற்கை வந்து இயற்கை சார்ந்திருப்பவர்களுக்கு உதவி செய்கிறது. இயற்கை சாராமல் இருப்பவர்களுக்கு இயற்கை உதவி செய்ய முடியாது. அதுதான் உண்மை. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இயற்கையில் என்னாச்சுன்னா அந்த பூச்சிகளுக்கெல்லாம் ஒரு சக்தி கொடுத்துருக்காரு ஆண்டவனா இறைவனா நேச்சரை எப்படி வேணாலும் வச்சுக்கலாமே. சக்தி என்ன சக்தினா ஒரு மருந்து கொடுத்தோம்னா அந்த மருந்து போடும்போது கொஞ்ச நாள் அது சரியாக போகிற மாதிரி அதை வந்து கட்டுப்படுது. கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு வந்து ஒரு இது ஏற்படுது, என்ன ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய தாங்கி வளரக்கூடிய ஒரு இது ஏற்படுது, தன்மை ஏற்படுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மருந்து எதுக்கும் பயன்படாமல் போயிடுது. ஸோ திருப்பி இதுக்காக புதுசாக இன்னொரு மருந்து கண்டுபிடிக்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் என்னாச்சுன்னா நம்ம அவதாரம்னு சொல்ல இல்லைங்களா, அது மாதிரி ஒரு புழுவோ பூச்சி என்ன ஆகுதுன்னா இன்னொரு அவதாரம் எடுத்துருது. அந்த அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்தை அழிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு புது விதமாக மருந்தாக கண்டுபிடிக்கணும்.
இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இது வந்து பேரலர் என்று சொல்லக்கூடிய அளவில் இணைகோடுகள் மாதிரி தான் போயிட்டு இருந்தால் தவிர அந்த கோடுகள் எங்கேயுமே வந்து இணைவதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி இதில் ஒன்றும் பண்ண முடியல நம்மள அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. முதல்ல என்ன செஞ்சோம், நாங்களே கூட இங்கே சயின்டிஸ்டாக இருக்கும்போது என்ன சொன்னோம்னா, முதல்ல ஆரம்பத்தில் பூச்சிகளை எல்லாம் நோய்களை எல்லாம் ஒழித்து கட்டுவோம்னு சொன்னோம். அதாவது அனிஹிலேஷன் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் அப்படின்லாம் சொன்னோம். முடியல. காரணம் இயற்கை. முடிஞ்சதில் என்னாச்சுன்னா கொஞ்சம் எங்களோட சுருதி குறைஞ்சி என்னாச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொன்னோம், கட்டுப்படுத்துன்னு சொன்னோம். கண்ட்ரோலும் பண்ண முடியல. இந்த காலத்தில் யாரை கண்ட்ரோல் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி போயிட்டு இருக்கிற நிலையில் கண்ட்ரோலும் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கீழே சுருதி குறைஞ்சி என்ன ஆகி போச்சுன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பதத்தை யூஸ் பண்ணோம். மேலாண்மை பண்ண முடியல. அப்புறம் என்ன ஆகி போச்சுங்களா, ஒருங்கிணைந்த வேளாண்மை இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். அப்படியும் கூட நம்மளால் அதை பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் நடக்கும்போது அவங்க என்ன மேலை நாட்டுக்காரர் என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்மளால் முடியலன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க, இயற்கைக்கு மாறிட்டாங்க. இயற்கை விவசாயம்னு மாறிட்டாங்க. இயற்கை விவசாயம் மாறும்போது கொஞ்சம் பேர் வந்து செயற்கையிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கெமிக்கல் அக்ரிகல்ச்சர், கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம், பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. அப்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இயற்கை வேளாண்மைக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேஷன் அங்கீகாரம் வேணும், அதுக்கு ஒரு சான்றிதழ் வேணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அது அவங்க அங்கே ஆரம்பித்தது. இது நாம் அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாம் கண்டிப்பாக சார். இப்போ நம்ம விவசாயம் அதோட முக்கியத்துவம் எல்லாம் நம்ம பேசும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு ரெவல்யூஷன் இதெல்லாம் வரும்போது நம்ம நிறைய மாற்று சிந்தனைக்கு போயிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை விவசாயம் அப்படின்னு சொன்னாலும் இப்போது எந்த அளவுக்கு இது விவசாயிகள் மத்தியில் இப்போ, ஏன்னா விவசாயிகளுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இனிமேல் இது வேண்டாம், இந்த தொழிலை விட்டு மாறி போகலாம் அப்படின்ற அளவுக்கு பல விவசாய குடும்பங்கள் சிந்திக்கிற ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே விவசாயம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜீவனான விஷயமா எங்கே இருக்குது? இதுலேருந்து நம்ம மாறுபட்டிருக்கோம்னா திருப்பியும் இயற்கைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்ன தகவல்கள் கிடைக்கணும்? முதல்ல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த என்ன இப்போ உணவுன்னு வரும்போது உணவு இப்போ நம்ம முதல்ல மண்ணை பற்றி சொல்லும்போது கூட மண்ணினுடைய நலம்னு முதல்ல சொல்லிகிட்டு இருந்தோம், வளம்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறமா நலம்னு சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ நலம் வேணும்னு சொன்னால், இப்போ மனிதன் எடுத்துகிட்டா கூட நலம் வேணும்னு சொன்னால் நல்ல உணவு சாப்பிடணும். அந்த உணவில் எந்த விதமான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது, ரசாயன பொருள் கலந்துருக்கக்கூடாது. என்ன போச்சுன்னா, இந்த ரசாயனம் போட்டு பண்ணும்போது இந்த க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லி பசுமை புரட்சி ஒன்று வந்தது. பசுமை புரட்சிக்கு வந்து நல்லது தான் அந்த நேரத்தில். ஏன்னா பசுமை புரட்சி இல்லைன்னா நம்ம அந்த அளவு உணவு உற்பத்தி பண்ணிருக்க முடியாது. நம்முடைய மக்கள் பசியால் வாடி இருப்பாங்க. மற்ற நாடுகளுக்கு நம்ம கையேந்தி போய் உணவுக்காக கை நிலை இருந்திருக்கும். அதையெல்லாம் போக்குவதற்காக தான் அந்த பசுமை புரட்சி கொண்டு வந்தோம். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, அதை வந்து எதை செஞ்சாலும் நம்ம மக்கள் வந்து அதிகமாக செஞ்சுருப்பாங்க. அதாவது ஒரு பயிருக்கு உதாரணம் பருத்தி எடுத்துங்க. பருத்திக்கு வந்து நாங்கள் 6 முறை மருந்து அடிக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாலும் அவங்க 24 முறை அடிப்பாங்க. அது மாதிரி எக்ஸஸாக அதிகமாக ஒன்றே பண்ணி என்ன ஆகி போச்சு, நான் சொன்ன மாதிரி முன்னாலே அந்த பூச்சி பூஞ்சாலும் அதிகமாக வந்துருச்சு தவிர குறைக்க முடியல. அப்படி ஒரு நிலைமை வந்தது. இப்போ அந்த ஒரு நிலைமை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல விழிப்புணர்வு எல்லாத்துலேயும் ஏற்படணும். உழவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, உண்பவர்கள் மத்தியிலும் ஏற்படணும். கன்சியூமர்ஸ் சைட்லேயும் வரணும். அது இப்போது இத்தனை நோய்கள் ஏற்படுவதற்கு, இத்தனை ஆஸ்பத்திரிகள் வருவதற்கு, மருத்துவமனைகள் வருவதற்கு மெயின் காரணம் என்னென்னா நம்ம உணவு. அந்த உணவில் எப்படின்னா கலப்படம், நிறைய கலப்படமாகுது. நிறைய இந்த ரசாயன கொல்லியெல்லாம் வந்து சேர்ந்துருந்ததில்ல, ரெசிடியூவல் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம் இங்கே ஆங்கிலத்தில். அந்த ரெசிடியூவல் டாக்ஸிசிட்டியோடு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உதாரணம் ஒரு காலிஃப்ளவர்னு எடுத்துக்கங்க. அந்த காலிஃப்ளவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது நிறைய பூச்சி வரும், புழுவெல்லாம் வரும். அது போக்குறதுக்காக நிறைய மருந்து அடிக்கிறாங்க. மருந்து அடிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து விற்கிறதுக்கு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, சில இடத்துல கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் கொண்டு வந்து கடையில் விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கடையில் விற்கிறதுக்கு முன்னால், அந்த ரேக்கில் அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னால் அவன் ஒரு தொட்டியில் இந்த மருந்தெல்லாம் போட்டு அதில் முக்கிய எடுத்து கொண்டு வந்து வைக்கிறான். அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு என்ன ஆகும்? அதனால தான் ப்ளட் ப்ரெஷர் வர்றது. இப்போ இந்தியா உங்களுக்கு தெரியும், இந்தியா 2020 நம்ம பெரிய வல்லரசு ஆகணும்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கோம், செய்யலாம்னு பண்ணுங்கள். ஒரு பக்கத்தில் அப்படி இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் கேபிட்டல் ஆஃப் ப்ளட் ப்ரெஷர், கேபிட்டல் ஆஃப் டயபிட்டிஸ், சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்த வியாதி, அப்புறம் ஹார்ட் அட்டாக், இது கேன்சர், இது எல்லாத்துக்கும் இந்தியா கேபிட்டல் நிலையில் இருந்துகிட்ருக்கு. இப்போ எது என்ன காரணம்னா இந்த ரெசிடுவல் டாக்ஸிசிட்டி தான் காரணம். அப்போது கலப்படம் இல்லாத, மருந்து கலப்படம் இல்லாத உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. இப்போ அது பண்ணணும்னு என்ன செய்யணும்னா, இதை உபயோகப்படுத்தக்கூடாது. கெமிக்கல் அக்ரிகல்ச்சரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ரசாயனத்துக்கு போட்டுட்டு இயற்கைக்கு போகணும். இப்போ ஒரு கேள்வி வந்ததுமா, இயற்கையை பண்ணுறாப்ப இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்மக்கிட்ட உரம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இவ்வளோ நாள் அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க.
இப்போ 10 டன்னா நீங்கள் வந்து குப்பை போடணும், 10 டன்னா போடணும், அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டாவே நல்ல அளவுக்கு நமக்கு இந்த மகசூல் கிடைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் சர்டிஃபிகேஷன் பாடிங்கிற முறையில் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் பண்ணிருக்கிறோம். இப்போ ஒரு கோழியர்லேருந்து ஒரு சிலர் எடுக்கிறாங்க, ஒரு சிலர் வேறு இடத்துலேருந்து எடுக்கிறாங்க, ஒரு சிலர் மண்ணிலிருந்து களிமண் மாதிரி ஒன்று இருக்குது அது எடுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சமாக போட்ட போதும். அது எல்லா விதத்துலையும் திரவ வடிவில் வந்திருக்குது, கிரானுவல் சொல்லக்கூடிய குருணை வடிவில் வந்திருக்குது, சாலிட்னு சொல்லக்கூடிய பவுடர் வடிவிலும் வந்திருக்குது. இது கொஞ்சம் போட்டாவே நல்ல அளவுக்கு மகசூல் கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதனால் இயற்கை விவசாயம் பண்ணுவதுங்கிறது ஒன்றும் கடினமான சமாச்சாரம் இல்லை. அதுக்கு என்ன மைண்டு மாத்திரம் தான் வேணும், மனது வேணும். அது வாட் யூ கால் அஸ் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆங்கிலத்தில், அதுமாதிரி அதில் ஒரு பிடிப்பு வேணும், அதில் ஒரு ஆர்வம் வேணும், அது ஒரு நம்பிக்கை வேணும். இது இருந்தாலும் கண்டிப்பாக விவசாயம் பண்ணலாம். நீங்கள் சார்ந்திருந்த துறையே வந்து மண்ணியல். இப்போ மண் சார்ந்து சொல்கிறோம், மண் வளமாக இருந்தால் தான் வந்து எதுவுமே சாத்தியப்படும், எந்த ஒரு விளைச்சலுமே நடக்க முடியும். அப்படின்னும் போது இன்றைக்கி விவசாயிகள் மத்தியிலையும் சரி, இந்த வேளாண் துறை சார்ந்தும் மண் வந்து மலட்டுத்தன்மை அடைஞ்சிருக்கு. இதை சரி பண்ணுறதுலேயே இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சாயில் ஃபர்டிலிட்டி அதை இம்ப்ரூவ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா? அது எப்படி பண்ண முடியும்? ஆமாம், முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து 2 சமாச்சாரத்தை நம்ம வந்து முழுமையாக புரிஞ்சுக்கல மனிதர்களை. என்னென்னா, ஒன்று வந்து தன்னை பற்றி அறிவு, உடம்பு, மனித உடம்பு வந்து ஒரு பெரிய மிரக்கல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு பொருள், அதை பற்றி சரியான தெரிஞ்சுக்கல. 2வது மண் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அடிப்படை. இப்போது மண்ணுக்கு உயிர் இருக்கிறது, அது சாயில் இஸ் லிவிங் டைனமிக் சிஸ்டம். நான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது SOILனு வருது இல்லைங்களா, அது சோல் ஆஃப் இன்ஃபினிட் லைஃப் அப்படின்னு சொல்லுவேன் நான். எஸ் ஃபஸ்ட்டு எஸ்ன்னு இருக்கிறது சோல், ஓ வந்து ஆஃப், சாயிலுக்கு ஓ, அடுத்து ஐ இன்ஃபினிட், எல் லைஃப். ஸோ சோல் ஆஃப் இன்ஃபினிட் லைஃப் இஸ் சாயில். அதில் கோடானு கோடி உயிரினங்கள் இருக்கின்றன, பாக்டீரியாக்கள், ஆக்ட்ரோமைசிட்ஸு, ஃபங்கைன்னு சொல்லி நிறைய இருக்குது. இது எவ்வளோ கூட அதிகமாக இருக்குதோ அப்போ தான் அந்த உயிர்த்தன்மை இருக்கிறதுக்கு, இல்லைன்னா உயிர்த்தன்மை இருக்காது. இப்போ மனிதனிடத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது மண்ணுகிட்டே இருக்குது. மனிதனில் சுவாச சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, சுவாசம் பண்ணுறோம், அது இருக்குது. அதேமாதிரி ரத்த ஓட்டம் இருக்குது, அது எல்லாமே இருக்குது அதில் மண்ணிலையும். இப்போ நம்ம சுவாசங்கிறது வந்து பிராணவாயு உள்ளே எடுத்துக்கிறோம், கரிமண் வாயு வெளியே விடுறோம், அதேமாதிரி அது பண்ணிகிட்ருக்கு, மண் பண்ணுது. அப்போ இப்போ சுவாசம் நின்று போச்சுன்னா மனிதன் இறந்து விடுவான். ஸோ மண்ணிலே சுவாசம் நின்று போச்சுன்னா மண் இறந்து விடும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ டைஜஷன் வச்சுட்டிங்கன்னா நம்ம நிறைய பொருளை சாப்பிட்றோம், அது ஜீரணமாயிருது. ஸோ மண்ணிலே அதேமாதிரி உணவு, எந்த உணவு கொடுத்தாலும் அது மண் ஜீரணம் பண்ணிடுது. அப்புறம் கழிவு பொருள் சொல்கிறோம், நம்ம இதில் உடம்புல கழிவு பொருள் இருக்குது. அதாவது மாணிக்கவாசகர் 9 வாயில் குடில் அப்படிம்பார். மனித உடலை வந்து 9 வாயில் குடில். அந்த 9 வாயில் வழியாகவும் நமக்கு வந்து கழிவு பொருள் ஏற்றி வெளியில் போயிட்டே இருக்குது. கழிவு பொருள் எப்பப்போ வெளியில் போகுதோ அப்போ தான் நம்ம உடல் நலம் இருக்கும். இல்லைன்னா கழிவு பொருள் தேங்கினா உடல் கெட்டு போயிடும். அது மண்ணுக்கும் அந்த சிஸ்டம் இருக்குது. என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் இதெல்லாம் சரி, இது எப்படி கழிவு எப்படி சார்னு சொல்லுவாங்க. அப்போ மண் வேண்டாத பொருளை வெளியேற்றுவது தான் கழிவு இல்லைங்களா. இப்போ மண் வந்து வேண்டாத பொருளை வெளியேற்றுகிறது எப்படின்னா, உப்பு அதிகமாக போச்சுன்னு வச்சுங்களேன், சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா மேலாக பார்த்தா வெள்ளையே படர்ந்துருக்கும். அது வந்து உப்பு, தனக்கு வேண்டாத உப்பை இது வெளியேற்றி விடுகிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மை இருக்கும், ஆல்கலின்னு சொல்லக்கூடிய காரத்தன்மை, அது தனக்கு வேண்டாதுன்னா அது வெளியில் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா கருப்பாக படர்ந்துருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம், நாம் என்ன செய்யணும், குளிக்கும்போது உடம்பு நல்லா தேய்ச்சி குளிக்கணும் இல்லைங்களா. நம்ம உடம்புலேயே அதுமாதிரி இந்த வேர்வை படும்போது உப்புலாம் தேங்குது, அதுக்கு எடுக்கணும், அப்போ தான் சரியாகும், நலம் இருக்குது. அதே மாதிரி மண்ணிலையும் அதை எடுத்துட்டோம்னா அது மண் நலம் பெற்று விடும். அதுக்கு மேலே இன்னொன்றுன்னா களிமண். மண்ணில் களிமண் இருக்குது பார்த்தீங்களா, களிமண்ணும் மூளையும் ஒன்றோடு ஒத்து இருக்கிறது. ஸோ ஒருத்தர் திட்டும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மண்டையில் களிமண் இருக்கான்னு சொல்லி திட்டுவாங்க இல்லைங்களா. இது எனக்கு என்ன இப்போச்சு, நான் வந்து மண்ணியல் துறை சார்ந்துங்கிற முறையில் கொஞ்சம் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேங்க. இது வேற எங்கேயும் புத்தகத்திலாம் கூட இருக்காது. இது ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்னா, மண்ணும் களிமண்ணும் ஒன்றை விட்டு ஒத்திருக்கின்றன. அதாவது களிமண்ணும் மனிதனும் ஒன்றை விட்டு ஒத்திருக்கின்றன, மூளையும். எப்படின்னு சொன்னால், மூளை எப்படி என்னென்ன எப்படி இருக்குன்னா அடுக்கடுக்காக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்னா, ஒன்று வந்து ரிசீவ் பண்ணுறது, ரிட்டைன் பண்ணுறது, ரிகேப்சுலேட் பண்ணுறது. அதாவது ஒன்று வந்து பெறுதல், இருத்தல், பிறகு அதை பரிமாறுதல். இந்த 3 தன்மைகளும் மூளைக்கு இருக்குது. அதே மாதிரி தான் களிமண்ணுக்கும் இந்த 3 தன்மைகளும் இருக்குது. ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, கட்டமைப்பு மூளை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது களிமண். படித்தவங்களுக்கு தெரியும் அதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அதில் பல விதமான களிமண் இருக்குது, அது இருக்குது. அப்புறம் அடுத்தது அது வந்து ஸ்ட்ரக்சரலி அமைப்பு, கட்டமைப்பு. பிறகு ஃபங்க்ஷனலி சொல்லும்போது அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால் இதே மாதிரி தான். அது 3 R இருக்குங்க. ஒன்று வந்து ரிசீவ் பண்ணுது, நியூட்ரியன்ஸை, அந்த பயிரூட்டகங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வாங்குது, அப்புறம் இருத்தி வச்சுக்குது,
அப்புறம் அது வெளியில் விட்டு அது ரூட்ஸுக்கெல்லாம் போய் இது இந்த மூணு ஆறு இருக்குது. ஸோ இதுலேயும் 3 ஆறு, அதுலேயும் 3 ஆறு. இதனுடைய ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி, அதனுடைய ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி, அதனுடைய கட்டமைப்பு இதே ஒரே மாதிரி, இது கட்டமைப்பு. அதனால் நான் அப்போயே என்னுடைய மாணவர்கள்லாம் சொல்லுவேன், மண்டியில் களிமண் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் வந்து சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும், வருத்தப்படக்கூடாதுன்ட்டு. இப்போ இதை வந்து மற்ற நாடுகளுக்கு போகும்போது கேட்டேன், எப்படி சொல்லுவீங்க? அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில் சொல்கிறான், அவ்வளோதான். ஹேவ் யூ காட் கிளே இன் யுவர் ஹெட் அப்படின்னு கேட்பான். அங்கே நம்ம ஊரில் களிமண் சொல்கிறோம். அந்த அளவுக்கு. அப்போ இன்னொன்றுன்னா, களிமண் இல்லாத மண் வந்து வளமற்றது. ஸோ மூளை இல்லாத மனிதனும் வளமற்றவன். ஸோ இதெல்லாம் ஒன்றா சேரும்போது பார்த்தீங்கன்னா களிமண்ணும் மூளையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அபிப்பிராயம், ஒரு கொள்கை. ஸோ இப்போது மண்ணோட ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். அதுவும் ஒரு உயிரை மாதிரி நம்ம மனுஷனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அது பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம இதன் மூலமாக இயற்கை விவசாயத்தை பெருக்க முடியும் அப்படின்னும் போது, ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு ஏக்கர் 5 ஏக்கர் ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்னும் போது, நம்ம இன்னும் விவசாயத்துக்கு வரணும், பழையபடி இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சு இந்த செயல்பட ஆரம்பிக்கணும்? முதல்ல எடுத்த உடனே என்ன செய்யணும்னா, இது நான் வரைக்கும் போட்டுட்டு இருந்த ரசாயனத்தை போடக்கூடாது. அதாவது இந்த அமோனியம் சல்பேட் மாதிரி, யூரியா மாதிரி இது போடக்கூடாது. ரெண்டாவது, களைக்கொல்லி அடிக்கக்கூடாது. களைக்கொல்லின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, களை எடுக்கிறதுக்காக அந்த களைக்கொல்லி போடுறாங்க. களை போடும்போது என்ன ஆகுதுன்னா 15 ஆண்டுகளுக்கு அது மண்ணில் அப்படியே தங்கியிருக்கும். அது எல்லா உயிரினங்களையும் அழித்து விடும். அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சமாச்சாரம். அதனால் அதெல்லாம் முதல்ல நிறுத்தணும். இப்போ இன்றைக்கி வந்து இந்த டே 1ன்னு வச்சிங்கன்னா, டே 2ல் இருந்தால் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, நான் இயற்கை வேளாண்மை போடணும்னு சொன்னால் தொடர்ச்சியாக அதாவது கம்ப்ளீட்டாக வந்து விட்டுறணும். அந்த இதை இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போடவே கூடாது, ரசாயனத்தை எதுவும் போடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைக்குது. இப்போ இது வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனா கொஞ்சம் மாடு வேணும் அவசியமாக. குறிப்பாக நாட்டு மாடு தான் வேணும்னு நினைக்கிறோம். அதனுடைய சாணம், அதனுடைய 5 பஞ்சகவியம்னு பேரும், பஞ்சகவியான்னு தயாரிக்கலாம். அதில் இருந்து சாணம், இந்த கோமியம், பால், தயிர், நெய், இது 5 செய்யும்போது பஞ்சகவியாவை பற்றி வேதத்திலே ரொம்ப அருமையாக சொல்லிருக்கிறாங்க. ஸோ அந்த பஞ்சகவியா இப்போ நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேளாண்மை பிரிவுகளை தயாரிக்கிறாங்க. தயாரித்து அதை கொடுத்தாவே நிறையா அதுக்கு மண்ணுக்கு நிலம் ஏற்படும். மண்ணில் வந்து 3 தன்மைகள் இருக்குன்னு. ஒன்று வந்து பௌதிகத்தன்மை, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. அது என்னென்னா வந்து ஈரம் இருக்கிறது, காற்றோட்டம் இருக்கிறது, டெம்பரேச்சர். நமக்கு எப்படி 98.4 வேணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வேணும். அது இந்த மாதிரி ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஊடுருவும் தன்மை, தண்ணி போட்டால் உள்ளே போகணும், தேங்கி நிற்கக்கூடாது, உள்ளே போகணும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்குது. 4 ஃபிசிக்கல். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரசாயன தன்மைகள். அது வந்து பிஹெச்ன்னு சொல்கிறோம். பிஹெச்ங்கிறது வந்து கலர், உவர், அதெல்லாம் இல்லாமல், அமிலத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் பிஹெச். அது வந்து 1லேருந்து 14 வரைக்கும் இருக்குங்க பிஹெச்னுடைய ரேஞ்சு. ஆனால் நமக்கு வேண்டியது வந்து 7, நியூட்ரல் 7 தான் இருக்கணும். ஆனால் 7 இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாத்துலேயுமே. ஆனால் நாங்கள் என்ன ஆராய்ச்சி மூலம் 6லேருந்து 8 வரைக்கும், 6லேருந்து 8 வரைக்கும் இருந்ததுன்னா அதில் எதை வேணாலும் பயிர் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரசாயனத்தன்மை. அப்புறம் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. முதல்ல களிமண்ணுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி என்னன்னா இப்போ கொடுக்குறத வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது. அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்றம், அயனி பரிமாற்றம்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அயனி பரிமாற்றம் இருக்கணும், அது நல்ல முறையில் இருக்கணும். அது இருந்ததுன்னா அப்புறம் ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய கரிமம் இருக்கணும். அதில் எவ்வளோக்குள்ள கரிமம் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மண் வந்து வளமாக இருக்கும். இப்போ நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினரல் சாயில்னு சொல்கிறோம். மினரல் சாயில்னால் இது வந்து 0.1, 0.2 அந்த லெவலில் தான் ஆர்கானிக் கார்பனே இருக்குது, கரிமப் பொருள். ஆனால் ஒரு 1%, 1%, 2%லாம் இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ மண் வந்து நல்ல வளமான மண். இப்போ மேலை நாட்டில் என்ன உங்களுக்கு ஒரு அனுகூலம்னா, அங்கே ஒரு வெயில் இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து அந்த எரிஞ்சு போகிறது இல்லை. அதனால் அந்த ஆர்கானிக் மேட்டர் சொல்லக்கூடிய அந்த கரிமமானது கொஞ்சம் தக்க வைக்கப்படுகிறது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வளம் ஏற்பட்டுருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, நிறைய வந்து ஆர்கானிக் மேட்டர் போட்டுகிட்டே இருக்கணும். போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுன்னா, அது நிறைய டெவலப் ஆகி போயிடும், நிறைய அக்யூமுலேட் ஆகி சேர்ந்து ஒரு நல்ல வளத்தை இதுக்கு கொடுக்கும். 3வது முக்கியமானது என்னென்னா, இந்த பௌதிகத்தன்மையை முதல்ல சொன்னேன், ரசாயனத்தன்மையை 2வது சொன்னேன். 3வது முக்கியமானது என்னென்னா உயிர்த்தன்மை. அதுக்கு வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய பாக்டீரியா, ஆக்டினோமைசிஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் கணக்கில் இருக்கிறதுல அது எவ்வளோ கூட ஒரு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் மண் வளமாக இருக்கும். இன்னும் எதை போட்டிங்கனாலும், யூரியா போட்டிங்கனாலும், அமோனியம் சல்பேட் போட்டிங்கனாலும் அதை வந்து அது பயிருக்கு செய்கிற மாதிரி செய்கிறது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது, மாற்றி கொடுக்குறது இந்த பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியாவுக்கு உணவு எதுன்னு சொன்னால் கரிம பொருள் தான், அங்கே பொருள் சொல்லக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் தான். ஸோ எந்த அளவுக்கு ஆர்கானிக் மேட்டர் போடுறோமோ அந்தளவுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பௌதிகத்தன்மை, ரசாயனத்தன்மை, உயிர்த்தன்மை, உயிரியல் தன்மை, இது 3மே மேம்பாடு அடையும். அப்படி மேம்பாடு அடையும் போது மண் வளமாக இருக்கும். ஸோ
இப்போ ஆர்கானிக் இயற்கை விவசாயம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது ஏன் தேவை அப்படின்னு சொல்லும்போது, இயற்கை விவசாயம் பண்ணுறது மூலமாக அது நம்ம இந்தியா மாதிரியான நாட்டோட வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கும்? அதாவது இப்போ நம்ம உணவு வந்து உற்பத்தி பண்ணும்போது தரமான உணவு, சிறந்த உணவு, நலமான உணவு இது உற்பத்தி பண்ணுறதுக்கு இயற்கை வேளாண்மை உதவி செய்கிறது. அப்போ அது வரும்போது என்ன ஆகுதுன்னா, கால்நடையாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் நல்ல உணவை உண்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய உடல் நலம் நன்றாக இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. இப்போ நான் கூட என்ன நினைக்கிறேன்னா, அந்த எல்லா மாணவர்களுக்கும் ஹைஸ்கூல் லெவலில் இருக்க மாணவர்களுக்கு, கல்லூரியில் இருக்க மாணவர்கள்லாம் கூட முதல்ல இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இது மாதிரி இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, ஜங்க் ஃபுட்டெலாம் சாப்பிட்றாங்க, என்னென்ன போயிட்டு அதெல்லாம் கூடாது. இப்போது இயற்கை வேளாண்மைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கெமிக்கல் மாத்திரம் போடாமல் இருந்தால் போதும், அதுதான் இயற்கை வேளாண்மை நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு எப்படின்னா, இயற்கை வேளாண்மையில் ஒரே பயிரை பயிர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நெல்லுன்னா நெல்லே போட்டுட்ருக்கக்கூடாது. இப்போ எப்படி மனிதனுக்கு ஒரே உணவை சாப்பிட்டால் அவனுக்கு வந்து சலிப்பு தட்டுதோ, அது மாதிரி மண்ணுக்கும் அந்த மாதிரி ஏற்படும். அதனால் ஒரு உணவு, அதனால் கலப்பு வேணும் பண்ணு. அதனால் பல பயிர்கள் போடணும், அப்புறம் மாற்று பயிர்கள் போடணும். அதில் ரொட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த இது வரணும், ஒவ்வொரு பயிர் மாறி மாறி போட்டு போகணும். அது முக்கியமாக என்னென்னா, அந்த பயிர் வகை பயிர்கள்னு சொல்கிறோம். பயிர் வகை பயிர்னால் அந்த உளுந்து, பாசிப்பயிர், இது மாதிரி பார்த்திங்களா, தட்டைப்பயிர், இது மாதிரி பயிர் வகை பயிர் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வந்து ரூட் நாடுன்னு சொல்லி வேறு முடிச்சுகள் இருக்குது. ஆகாயத்துலேருந்து நைட்ரஜன் எடுக்கக்கூடிய திறமை அதுக்கு இருக்குது. அதை வந்து ஒரு 2 மாதத்துலேயே வந்துடும் அந்த பயிர். இப்போ அடிக்கடி அதை போட்டுகிட்டே இருக்கணும், அது ஊடு பயிராக போடணும். இதெல்லாம் போடும்போதே மண் வளம் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். அப்புறம் நீர்ப்பாசனம் இருக்குது பார்த்திங்களா, அது முடிஞ்ச அளவுக்கு சொட்டு நீர் பாசனம் ஏற்படணும். ஏன்னா நீரை குறைக்க முடியும், நீர் தேவையை வந்து குறைக்கிறதுக்கு சொட்டு நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர் சொல்லக்கூடிய தெளிப்பு நீர் பாசனம், இது ரெண்டும் பண்ணலாம். அப்புறம் மண் சரிவு இருந்ததுன்னா மண் வந்து அடித்து போகாமல் இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து கரைகள் போடணும். அது கான்டூர் பண்டிங்னு சொல்லுவோம். அது போட்டு அப்போ தான் அது நீரையும் மண்ணையும் சேமிக்கக்கூடிய அந்த ஒரு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காடு வளர்க்கணும். அது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மரங்களெல்லாம் உற்பத்தி பண்ணணும். அது மட்டும் இல்லை, கலப்பு பண்ணைன்னு சொல்லக்கூடிய ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், மீன் வளர்க்கணும், இதெல்லாம் பண்ணணும். அது பேர் இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னு பேருங்க. ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையம் அப்படின்னு சொல்லலாம், வேளாண்மைன்னு சொல்லலாம். இப்போ இது செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு விவசாயிக்கு ஒரு பயிரில் உற்பத்தியில் மாத்திரம் அவனுக்கு வந்து லாபம் கிடைக்கலன்னு வச்சுங்களேன். அப்போது மற்றது இருக்குது. டோன்ட் புட் ஆல் தீஸ் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்கிற மாதிரி பலது பண்ணும்போது ஒன்றிலிருந்து ஒன்றில் எப்படியாவது உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ரெண்டாவது, இது ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கோழி எருவு இருக்குன்னு வச்சுங்க, அந்த கோழி எருவு வந்து மீனுக்கு உணவாக கிடைக்கிது. இப்படி வரிசையாக பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா நல்ல முறையில் அது நடக்கும். அப்படி பண்ணும்போது அந்த விவசாயிக்கு வந்து லாபம் கிடைக்குமே தவிர நஷ்டம் கிடைக்க சான்ஸ் இல்லை. இன்னொரு இது என்ன ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா, இயற்கை விவசாயம் பண்ணால் நமக்கு வந்து அது விலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னு சொன்னால், கன்சியூமர் இடத்துல அவேர்னஸ் வேணும். நுகர்வோர் இடத்துல வந்து இது வேணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துன்னா, இப்போ மேலை நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அது நம்ம நாட்டுக்கு வந்துட்டுருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அது வந்துட்டாவே போதும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா சப்ளையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு போயிடுவாங்க. இப்போ விவசாயிகள் நிறைய பேர் உணர்ந்துருக்குறாங்க, செஞ்சிட்ருக்குறாங்க. நாங்கள் அதனால் நிறைய இடத்துக்கு போய் இந்த இயற்கை இது சான்றிதழ் கொடுத்துட்ருக்குறோம். போகிற இடத்துல முக்கியமாக ஒன்று என்ன கவனிக்கிறோம்னா, இந்த ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தோட்டத்தில் அந்த பண்ணையில் பூச்சி பூஞ்சாலம் நோய் எதுவுமே கிடையாது. இதை நான் கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ அது வந்து மிகச்சிறப்பான ஒன்று. ரெண்டாவது வந்து மண்வளம் வந்து உங்களுக்கு மேம்படும் போது என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே அதிகமாகிட்டே போகிற குறையவே குறையாது. அதுமாதிரி மகசூலுமே அதிகமாக கண்டிப்பாக குறையாது. ஸோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணால் இந்த நாட்டில் இருக்க அத்தனை மக்களுக்கு உணவு கொடுக்க முடியுமா? ஒரு பெரிய கேள்வி. கொடுக்க முடியும் அப்படின்னு தான் என்னோடய பதில். ஏன்னா சரியானபடி அந்த இயற்கை விவசாயத்தை பண்ணால் முடியும். அப்புறம் வந்து லாபம் கிடைக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது என்னென்னா, இப்போ செயற்கை விவசாயம் பண்ணும்போது நீ என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவு செலவு இதுக்கு பண்ண வேண்டியதில்லை. நிறைய இதை நம்மளே தயாரிச்சுக்கலாம். இப்போ வந்து வர்மி கம்போஸ்ட் சொல்லக்கூடிய மண்புழு உரம் நம்மளே தயாரிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பஞ்சகவ்யான்னு சொல்லி அது நம்மளே தயாரிச்சுக்கலாம். உழவர் தயாரிச்சுக்குவார். அப்போ வெளியிலிருந்து வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீ யூரியாவோ அமோனியா செலவோட மற்றெல்லாம் வாங்கும்போது நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் வந்து செலவு குறையுது, கட்டுமான செலவு, அந்த உழவு பண்ணக்கூடிய அந்த செலவு குறைகிறது. அப்போ அதே ப்ரைஸே கிடைச்சா கூட, விலை கிடைச்சா கூட உங்களுக்கு அது லாபமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மைக்கு வந்து எப்படி ஒரு 10% அல்லது 20% அல்லது 25% அதிகமான விலை கொடுக்கக்கூடிய நிலவு வந்துடுச்சு. இப்போது ஜனங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது, நல்லா செய்வாங்க. இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, டிரான்சிஷன் ப்ராசஸ். ஒரு மாறிக்கிட்டு இருக்க ஒரு காலநிலையில் நம்ம இருக்கிறோம். இனிமேல் கொஞ்ச நாள் கண்டிப்பாக வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இளைஞர்கள் வந்து வெளிநாட்டு இளைஞர்கள் கூட இங்கே வந்து
இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஒரு நல்ல ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறதா நினைக்கிறேன். நிச்சயமா சார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையில் வேளாண்மை அப்படிங்கிறது என்ன, இதுவே ஒரு மருத்துவக்கு இணையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க. அதை இன்னைக்கு நம்ம ஒரு மாற்ற வேண்டிய இயற்கை விவசாயத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்னத்தில் இருக்கும், அதை மண்ணிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது ஏன் முக்கியம், மண் சரியாகணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு, இந்த மாற்றம் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கும்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். நாம் படிக்கும் புத்தகங்களில் இருந்தும் செய்தித்தாள்களில் இருந்தும் நாம் படிக்க தவறிய செய்திகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்று அவர் என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சிறுகதைகள் பல நேரங்களில் வாழ்வின் பல கோணங்களையும் பல்வேறு தட்டுகளில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கையையும் நமக்கு எடுத்துச் சொல்லும். அப்படி ஒரு உழைக்கும் மக்களாக, வீடு கூட இல்லாத நடைபாதையில் வாழும் மக்களாக இருக்கிற அவர்களின் வாழ்விலிருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை வீடு என்கிற ஒரு சிறுகதை நமக்கு காட்டுகிறது. இந்த கதையை திருச்சியை சார்ந்த கலைச்செல்வி அவர்கள் எழுதியிருக்கிறார். சித்ராவுக்கு ஆங்கிலம் தெரியாது என்பது அந்த சிறுகதை தொகுதியினுடைய பெயர். இந்த தலைப்பே நம்மை படிக்க தூண்டுகிற ஒரு தலைப்பாகத்தான் இருக்கிறது. சித்ராவுக்கு ஆங்கிலம் தெரியாது என்னும் இந்த சிறுகதை தொகுதியை சென்னையிலே இருக்கிற வாசகசாலை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. மொத்தம் 10 சிறுகதைகள் இருக்கின்றன. அந்த 10வது சிறுகதை தான் வீடு என்பது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்கிறது, நாளை கூட்டம் முடிந்துவிட்டால் நமக்கு வீடு கிடைத்துவிடும் என்கிற வனமாலாவின் நம்பிக்கையோடு அந்த கதை தொடங்குகிறது. ஆனால் வனமாலாவை பொறுத்தளவு ஞாயிறும் ஒன்றுதான், திங்களும் ஒன்றுதான். மாலை நேரத்துக்கு பிறகுதான் எல்லா நாள்களிலும் அவளுடைய அந்த நாஷ்டா கடை சூடு பிடிக்கும். நாஷ்டா கடை ஒரு நகரும் உணவகம், தட்டு வண்டி டிஃபன் கடை என்று சொல்லுவார்கள். தெருவோரத்தில் இருக்கிற அந்த ஒரு தட்டு வண்டியில் இருக்கிற டிஃபன் கடை இருக்கிறது. அதில் மாலை நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வருவார்கள். இரவு 8 மணிக்கு பிறகு நல்ல கூட்டம். பரோட்டா, அஃபாயில் என்று எல்லா விதமான உணவுகளும் பரிமாறப்படும். இட்லிக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. வனமாலாவினுடைய வாழ்க்கை அந்த தட்டு வண்டி டிஃபன் கடையோடு சேர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவளுக்கு உதவியாக அவளுடைய மகள் 10 வயது கற்பகம் மட்டும்தான், வேறு யாரும் ஆளில்லை. பரோட்டா போடுகிற மாஸ்டர் வருவார். அவர் மாவை உருட்டி அந்த பரோட்டாவை, வீச்சு பரோட்டாவை போட்டு முடிக்கிற போது அவர் வேலை முடிந்து போகும். பிறகு வருகிறவர்களோடு அவர் கதை பேசி கொண்டிருப்பார். வனமாலாவுக்கு 10 வரைக்கும் ஓயாது. கடுமையான வேலை. என்ன இருந்தாலும் தன்னுடைய மகளும் சின்ன பெண்தான், அவளுக்கு கூடுதலாக வேலை செய்ய முடியாது. 2 பேருமாக சேர்ந்து அந்த கடையை எப்படியோ சமாளித்து கொண்டிருப்பார்கள். எல்லாம் முடிந்து கிளம்புகிற நேரத்திலே அப்போது 2-3 பேர் வருவார்கள். இந்த தெருவோரம் இருக்கும் இந்த கடைகளுக்கு வருகிறவர்கள் பல வகைப்பட்டவர்களாக இருப்பார்கள். எல்லோரையும் சமாளித்து எல்லோரோடும் பேசி, யார் எப்படி பேசுகிறார்களோ அப்படி பேசி அவர்களோடு தான் அந்த கடையை நடத்த வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய கதை தான். இதில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த கூட்டம் முடிந்தால் வீடு கிடைத்துவிடும் என்பது என்ன பொருள் என்று படிக்க தொடங்குகிற போது நமக்கு புரியவில்லை. அவள் இதற்கு முன்னால் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் இருந்தாள். பெரிய வீடு இல்லை, அதில் பெரிய வசதிகள் இல்லை, ஆனாலும் வீடு, தனக்கென்று ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் காலி செய்ய வேண்டும். ஒரு சிங்கார சென்னையை உருவாக்கப் போகிறோம், உங்களுக்கெல்லாம் ஒரு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்போகிறோம் என்று அரசு அதிகாரிகள் வந்து சொன்னார்கள். அப்போது வனமாலா உட்பட எல்லோரும் தங்களுக்கு கான்கிரீட் வீடு கிடைக்கப் போகிறது என்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தாலும், எவ்வளவு தூரம் என்றால் பல கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் அந்த வீடு இருக்கிறது. அவ்வளவு தொலைவில் இருக்கிற வீட்டை அங்கே போய் இருந்து கொண்டு எப்படி நாங்கள் பொழைப்பு நடத்துறது என்று இந்த மக்கள் எல்லோரும் கேட்டார்கள். எங்கேயோ எங்களுக்கு வீடு கட்டி தருவ, நாங்கள் அங்கே போயிட்டு இங்கே எப்படி நாங்கள் வியாபாரம் பண்ணுறது என்று அவர்கள் கேட்டார்கள். அதெல்லாம் வந்துடலாமா என்று அரசு அதிகாரிகள் சொன்னதை அவர்கள் காதில் வாங்கி கொள்ளவில்லை.
முடியாது, நாங்கள் இந்த வீட்டையெல்லாம் காலி பண்ண முடியாது என்று எல்லோரும் ஒரே குரலில் சொல்லிவிட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் இரவு 12 மணிக்கு எங்கு பார்த்தாலும் நெருப்பு பற்றி கொண்டது. எப்படி நெருப்பு பற்றியது, எப்போது வந்தது, எந்த வீட்டில் தொடங்கியது என்று யாருக்கும் தெரியவில்லை. தூக்க கலக்கத்தில் எல்லோரும் அடித்து புரண்டு எழுந்து இருக்கிற சாமான்களை தூக்குவதா அல்லது பிள்ளைகளை காப்பாற்றுவதா என்று ஒன்றும் புரியாத பதற்றத்தில் பிள்ளைகளையும் கையில் கிடைக்கிற சில பொருள்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தார்கள். அப்போதுதான் இவள் வாழ்க்கையும் தெருவுக்கு வந்தது. அதற்கு பிறகு நடைபாதை தான் இவளுக்கான வீடு. வீடு என்றால் ஒரு தார்பாய் போட்டு மூடியிருக்கிற ஒரு சின்ன அட்டைப்பெட்டி போன்ற ஒரு இடம். வரிசையாக அப்படி அந்த நடைபாதையை ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்தை பிரித்து கொண்டு அந்த ஓட்டு வீடுகளில் இருந்தவர்கள் எல்லோரும் இந்த நடைபாதைக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த நடைபாதையிலிருந்து ஒரு 10 நிமிட தூரம் நடந்து போனால் 4 தெருக்கள் சந்திக்கிற இடத்தில் அந்த தட்டுவண்டி கடையை வனமாலா நடத்தி கொண்டிருந்தாள். இன்றைக்கும் அப்படித்தான். சனிக்கிழமை இரவு 10 மணி ஆகிறது. கொஞ்சம் கூட்டம் குறைவுதான். எல்லோரும் சனிக்கிழமை என்பதால் அவ்வளவு கூட்டமில்லை. 10 மணிக்கெல்லாம் கடையை மூடி எல்லாவற்றையும் எடுத்து அங்கேருந்து நாற்காலிகளை எல்லாம் தூக்கி அந்த தட்டு வண்டியிலேயே போட்டு அங்கே இருந்த தார்பாயும் எடுத்து வைத்து விட்டு அப்படியே அந்த அம்மாவும் பொண்ணுமாக அந்த வண்டியை தள்ளி கொண்டு நடந்தார்கள். ஒரு 10 நிமிடம் நடந்ததற்கு பிறகு அந்த வீடு வந்து விட்டது. அந்த வீடு என்றால் நடைபாதையில் இருக்கிற அந்த அட்டைப்பட்டி வந்து விட்டது. அதற்கு பிறகு அந்த தட்டு வண்டியை அங்கே இருக்கிற ஒரு கம்பத்தில் சேர்த்து கட்டி அதற்கு பிறகு அந்த பெண்ணை படுக்க வைத்து விட்டு அவள் அமர்ந்திருந்தாள். உணவு பசிக்கவில்லை. கற்பகம் மட்டும் அந்த வண்டியிலேயே கடையை கட்டுவதற்கு முன்பு ஏதோ 2 இட்லியை சாப்பிட்டு விட்டு அந்த பெண் வந்தவுடனேயே அந்த தூக்க கலக்கத்தில் படுத்து தூங்கிவிட்டது. வனமாலாவுக்கு தூக்கம் வரவில்லை. வனமாலா விஜயநாத் வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்தும் காத்திருந்தாள் என்று தான் கூற வேண்டும். இவளுக்கு திரைப்படத்தில் நடிப்பதில் ஒரு ஆசை இருந்தது. துணை நடிகையாக ஓரிரு படங்களில் நடித்திருக்கிறாள். ஓரிரு படங்களில் என்றால் கேமரா அவள் பக்கம் வரவே வராது. கொஞ்சம் குள்ளமாகவே இருக்கிறாள் என்று சொல்லி ஓரமாக நிறுத்தி விடுவார்கள். அந்த குழு நடனத்தில் எங்கோ ஒரு மூலையில் அவள் இருப்பதாக அவள் சொன்னால்தான் மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அவளுடைய நண்பனாக இருக்கிற அந்த விஜயநாத்துக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. ஆனால் தானும் துணை நடிகர் என்று அவன் சொல்லி கொண்டிருப்பான். எப்படியாவது வாய்ப்பு வந்துவிடும் என்கிற நம்பிக்கையும் அவனுக்கு உண்டு. எப்போதாவது வந்து போவான். இன்றைக்கு வருவதாக சொன்னான், காணவில்லை. இரவாகிவிட்டது. அந்த காற்று கொஞ்சம் மிதமாக இருக்கிறது. காலையிலிருந்து நின்று கொண்டது. மாலைக்கு பிறகு கடுமையான வேலை. காலை நீட்டி அவள் அமர்ந்திருந்த வேளையில் அந்த விஜயநாத் வந்து சேருகிறான். 2 பேரும் பேசி கொண்டிருக்கிற போது அந்த அட்டைப்பெட்டி வீட்டுக்குள் ஒரு படுப்பதற்கும் கூட இடமில்லை. பிறகு அங்கே இருக்கிற அந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்திருந்தால் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி ஓரமாக வைக்கலாம். எல்லாவற்றிலும் குழம்பு இருக்கிறது. இவள் இரவு சாப்பிடவில்லை. அதை அப்படியே அந்த அட்டைப்பெட்டி வீட்டுக்கு வெளியில் வைத்தால் நாய் வந்து வாய் வைத்துவிடும். என்ன செய்வதென்று புரியாமல் பக்கத்து அட்டைப்பெட்டி வீட்டை தட்டி, இதையெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வச்சுக்க, நாளை காலையில் எடுத்துக்கிறேன் என்று சொன்னபோது அவளுக்கும் செய்தி புரிந்தது. கண் சிமிட்டி சிரித்து கொண்டு சரி என்றாள். பிறகு இவர்கள் 2 பேரும் அந்த வீட்டிற்குள் நுழைகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகிறார்கள். 2 நம்பிக்கை தான். ஒன்று, கற்பகம் இதை பார்த்துவிட மாட்டாள் என்கிற நம்பிக்கை. கற்பகம் பார்ப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கற்பகம் பார்த்துவிட மாட்டாள் என்பது ஒரு நம்பிக்கை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சேர்ந்து கூட்டம் போட்டதற்கு பிறகு அரசாங்கம் தனக்கு வீடு கொடுத்து விடும் என்கிற நம்பிக்கை. 2 நம்பிக்கைகளும் போய்தான். இத்தனை கடுமையான வாழ்விலும் சில உடலின் தேவைகளும் இருக்கவே செய்கின்றன. இதில் ஒரு மேல் வர்க்கத்து சட்டமெல்லாம் இங்கே செல்லாது. இது சரியா தப்பா, இது கற்புக்கு இடையூறானதா அல்லது கற்புக்கு மாறானதா என்கிற கேள்விகளெல்லாம் தாண்டி வாழ்க்கை அதன் இயல்பில் ஓடும். இதுதான் அந்த வாழ்வில் எங்கோ கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சியான நிகழ்வுகளாகவும் இருக்கிறது. இதனை தட்டிவிட முடியாது. இதில் ஒரு பெரிய நெறிகளை பார்க்கவும் முடியாது. வாழ்க்கை இப்படித்தான். ஒடுக்கப்பட்ட ஏழைப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை இப்படி சின்ன சந்தோஷங்களோடும் சின்ன நம்பிக்கைகளோடும் மறைந்து போகிறது என்கிற துயரத்தை போகிற போக்கில் இந்த கதை நமக்கு உணர்த்திவிட்டு செல்கிறது.
கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய டாபிக் வந்து ஒருவருக்கு எதற்கு நிதிநிலை திட்ட ஆலோசனை தேவை, அதாவது ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால் எதற்கு ஃபினான்ஷியல் பிளானிங் தேவை. வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிகவும் தெளிவாக மிகவும் அழகாகவும் சொல்லியிருப்பார். இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம பணம் சம்பாதிப்பதுக்கு முன்னாடியே எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், சம்பாத்திய பணத்தை எவ்வளோ யூசேஜ் பண்ண போகிறோம், எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ மிச்சம் மீதி எடுத்து வைக்க போகிறோம் என்பது மிகவும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவராக சொன்னார். ஆல்மோஸ்ட்டு பிசிஇ 3000 பார்த்தோம்னாக்கா சாணக்கியர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்னாக்கா சம்பாதித்த பணத்தில் முதல்ல வருங்கால தேவைக்கு எடுத்து வச்சிடணும், முதல் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கணும். மூணாவது வந்து தான் டுடே எசென்ஷியல். நாலாவது தான் ஃப்யூச்சர் கமிட்மெண்ட். நாலாவது தான் பிஸ்டவல் ஃப்யூச்சர் ஆஸ்பிரேஷன் லெவலுக்கு வைக்கணும்னு சொல்கிறாப்பில். ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிஸ்டவல் வந்துச்சு, நியூ இயர் வரப்போகுது, நியூ இயர்க்கு வந்துச்சு, பணம் இல்லை என்ன பண்ணுவாங்க, கடனை வாங்கி நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அது எவ்வளோ ஒரு கொடூரமான லைஃப் பாருங்கள். மக்கள் வந்து அந்த காலத்தை சொல்லிப்பாங்க, கடன் பட்டார் நெஞ்சான் போல் கலைஞனான இளைஞ வேந்தன். அப்போ கடன் என்பது எவ்வளோ ஒரு கொடூரமான வார்த்தை பார்த்தீங்களா. இதே தான் வள்ளுவர் இன்னொரு குறள்னு சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லிப்போனா, நெருப்புணல் தூஞ்சலம் ஆகும் நிரப்புணல் யாதென்றும் கண்பாடு அரிது. அதாவது ஒரு மனிதனால் நெருப்பின் மீது கூட உறங்க முடியும், ஆனால் வறுமைப்படுத்தும் பாட்டில் தூங்குவது என்பது இயலாத காரியம். அப்போ அந்த வறுமையை பற்றியும் அந்த கடனை பற்றியும் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வறுமையும் கடனும் வாங்காமல் இருக்கணும்னாக்கா உங்களுக்கு ஒரு சிறந்ததோர் நிதிநிலை திட்டம் மிகவும் அவசியம். அந்த நிதிநிலை திட்டம் எப்படி இருக்க வேண்டும் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நாம் வந்து ஒரு 20 ஃப்ளோர் பில்டிங் கட்டுறோம். அந்த 20 ஃப்ளோர் பில்டிங் கட்டணுன்னாக்கா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் ஒரு 20-30% ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 20-30% பேஸ்மெண்ட்டுக்காக யூஸ்வைஸ் பண்ணுவோம். பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த 20 ஃப்ளோரோ 25 ஃப்ளோரோ பில்டிங்கோ இன்னும் ஸ்ட்ராங்காக காலங்காலமாக நீடித்து இருக்கும். அது வந்து பில்டிங்குக்கு. ஆனால் அதே போல் தான் நம்ம பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங்குக்கும் நமக்கு ஒரு பிரமிடு இருக்குது, ஃபினான்ஷியல் பிரமிடு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன வரும்னாக்கா ப்ரொடெக்ஷன். ரெண்டாவது ஸ்டேஜ் ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத். மூணாவது க்ரோ வித் ரிஸ்க். நாலாவது ஸ்டேஜ் ஹை க்ரோத். அஞ்சாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதலீடு சேர்ந்து கொண்டு வர வேண்டும். இப்போது ப்ரொடெக்ஷன் என்னென்ன இருக்கணும்னாக்கா, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், பென்ஷன், மெடிக்ளைம் இருக்கணும். ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத் என்னென்ன இருக்கணும்னாக்கா, பேங்க் டெபாசிட்ஸு, கேஷ் அட் பேங்க், இதை மாதிரி ஒரு முதலீடாக இருக்கணும். க்ரோ வித் ரிஸ்க் என்னென்ன இருக்குனாக்கா, பாண்ட் ஃபண்டு, இன்கம் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கணும். ஹை க்ரோத் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ரியல் எஸ்டேட், ஷேர்ஸு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் என்னென்ன வரும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனும் ரியல் எஸ்டேட்டும் ஹை க்ரோத்தில் இருக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முதலீடு பண்ணிக்கினே போனீங்கன்னாக்கா நிச்சயம் நீங்கள் மற்றவங்க கையில் எந்த காரணத்தை கொண்டும் கை நீட்டு கடனை வாங்கவும் மாட்டீங்க. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னாக்கா அடுத்து வர ஜென்ரேஷன், அதாவது நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு எக்ஸாம் மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி ஆகிடும். இன்றைக்கி பாருங்கள், பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் பாருங்கள், பாவம் கோடி கணக்கில் கடனை வாங்கிட்டு இன்றைக்கி ஊர் உலகத்தில் இல்லை, நாட்டிலையும் இல்லை. ஏன் அந்த நிலமை வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் கடன் வந்து எல்லாருக்கும் பெருசாக தெரியாது. அதுமாதிரி சேமிப்போம் ஆரம்பத்தில் பெருசாக தெரியாது. ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளடைவில் வளர்ந்து நிற்பது சேமிப்புனாக்கா, அப்பா இவ்வளோ பணம் சேர்ந்துச்சா பெருமிச்சு விடுவாங்க. இதுவே கடனாக இருந்ததுனாக்கா தலைமையில் துண்டு போட்டுணும், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியேன்னு ஒரு விரக்தி ஆகிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம டெய்லியும் பார்த்துன்னுக்குறோம், இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு ஒரு மன வேதனை ஏற்படுத்துது. இது வந்து எங்களை மாதிரி மக்கள் வந்து அவங்கள மீட் பண்ணி ஒரு இதெல்லாம் தப்பு, கடனை வாங்குறது தப்பு, கடனை வாங்கக்கூடாது, ஒரு நல்ல எஜுகேஷன் சொல்லலையோ அந்த ஒரு மன வருத்தம் இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா இது மாதிரி டிவி நிகழ்ச்சியில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். எதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்னு சொல்லிட்டு கடனை வாங்குறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிங்க. இந்த கடனை வாங்குறீங்க,
இந்த கடன் மூலம் எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, எவ்வளோ கடனுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட போகிறீங்க, எவ்வளோ நீங்கள் வீட்டுக்கு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண போகிறீங்க, கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு கூட்டு கழிச்சு எல்லாமே பார்த்தோம்னாக்கா நிச்சயம் எல்லாருமே கடனாக வாங்க மாட்டீங்க. இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ கற்றுக்குவோம். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கு தேவை. இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ரெடி பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து இன்கம்லேயே 4 விதமான இன்கம் இருக்குது. அந்த இன்கம் 4 விதமான இன்கம்னு ஜெனரேட் பண்ணி தரத்துக்கு ஒரு நிதி திட்டம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த 4 விதமான இன்கம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா, ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம், ரெண்டாவது செமி ஆக்டிவ் இன்கம், மூன்றாவது பார்த்தோம்னாக்கா பேசிவ் இன்கம் பட் நாட் கேரண்டட், நாலாவது பார்த்தோம்னாக்கா பேசிவ் இன்கம் வித் கேரண்டட். ஆக்டிவ் இன்கம்னா மைண்ட், பாடி, நம்மளுடைய நேரத்தை மூணுத்தையும் பயன்படுத்தி வருமானத்தை உருவாக்குவோம். அதாவது சேலரின்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் இன்கம் சொல்லுவோம். செமி ஆக்டிவ் இன்கம் எதெல்லாம் சொல்லுவோம், நம்மளுடைய டிவிடெண்ட்டு, ரெண்ட்டு அதெல்லாம் சொல்லுவோம். அதற்கு வந்து நம்மளுடைய நேரத்தையோ நம்மளுடைய பாடியோ ஸ்பெண்ட் பண்ணி அவசியம் இல்லை. ரெண்ட்டுக்கெலாம் ஏதோ கட்டி விட்டுருப்போம், அது மூலம் ரெகுலராக வந்துனே இருக்கும். ஆனால் கேரண்டட்னு சொல்ல முடியாது. மூணாவது பார்த்தோம்னாக்கா பேசிவ் இன்கம் பட் நாட் கேரண்டட். அதெல்லாம் எதுனா பார்த்தோம்னாக்கா, நம்ம தாத்தா இல்லை அப்பா வந்து ஒரு புக்கு எதிர்ப்பார், அந்த புக்கு மூலமாக ஒரு ராயல்ட்டி வரும். அந்த ராயல்ட்டி கூட மாதம் ரெகுலராக வருமானு தெரியாது. நாலாவது பார்த்தோம்னாக்கா பேசிவ் இன்கம் வித் கேரண்டட். இங்கே தான் என்னென்ன ஸ்கீம் பார்த்தோம்னாக்கா, ஒரு ஓய்வு கால திட்டம், அதாவது பென்ஷன் பிளான், கவர்மெண்ட் ஆனிட்டி பிளான். இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா புதுசாக சேர எம்ப்ளாய்க்கு ஸ்டாஃப் பர்சனுக்கெலாம் வந்து கவர்மெண்ட்டே பென்ஷன் தரதில்ல. அதனால் நாம் என்ன பண்ணோம்னாக்கா, எப்போ ஆக்டிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம். ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு நமக்கு அந்த ஆக்டிவ் இன்கம் ஈக்குவலாக நம்முடைய பேசிவ் இன்கமை டெவலப் பண்ணிக்கணும். அந்த பேசிவ் இன்கம் எப்படி இருக்கணும்னாக்கா, 1ஆம் தேதி ஆனால் பேங்க் ஸ்டேட்டர் ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய செலவுகளை மீட் அவுட் பண்ணுற அந்த பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடணும். அப்படி கிரெடிட் ஆகிடுச்சுனாக்கா நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இன்னொரு 10 வருஷம் தைரியமாக இருந்துட்டு போகலாம்ல, தைரியமாக ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழலாம்ல. அதற்கு தான் உங்களுக்கு நிதி திட்டம் தேவை. இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா, ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நான் தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் சம்பாதிக்கிட்ட என்னுடைய குழந்தைங்களுக்கு தான் இதை ஒரு கம்ஃபர்டபுள் வாழ்க்கையை தரணும், ஒரு கம்ஃபர்டபுளாக ஸ்கூலிங் தரணும், ஒரு கம்ஃபர்டபுளாக வீட்டை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நிதி சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு கற்றுத்தரதில்ல. எனக்கு நம்ம நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், நான் பட்ட கஷ்டம் என்னோட குழந்தை படக்கூடாது. அது தப்பான அபிப்பிராயம், தப்பான எடுத்துக்காட்டு. நிதி சம்மந்தமான எஜுகேஷனை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு பணம் எப்படி மல்டிப்ளிகேஷன் ஆகும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு இந்த நிதி திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னும் பல உபயோகமான தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.